ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்கு ஆஃபீஸில் அவனோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு போனா அப்போன்னு பார்த்து வானம் அங்கே வந்துருவாங்க. வானம் பார்த்தோன்னே நீங்கள் ரிசைன் பண்ணலாம் தேவையில்லை, நான் தான் இங்கே இருக்கக்கூடாது, நான் போகிறேன், நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் இங்கே இருக்கிறதுனால நம்ம எம்ப்ளாயீஸுக்கு தான் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே வானம் வேறு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், சாவை பற்றி பேசணும் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து இவங்களும் சாவும் எப்படி மீட் பண்ணாங்கன்னே சொல்லுவாங்க. இவங்களும் சாவும் வேறு ஒரு ஓடிசி பூட் கேம்பில் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. சாவ் வந்து நம்ம ஜங்குக்காக வந்திருப்பாரு, வானும் வந்து அவங்க பையனுக்காக வந்திருப்பாங்க. அப்போ தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணி அப்படியே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. வானும் உடனே உங்கள் பேரனுக்காகன்னு சொன்னீங்க, அவர் என்ன இப்போ தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களா. என்னது எலிமெண்ட்ரி ஸ்கூலில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு 23 24 வயசு இருக்கும், வயசாகிடுச்சில், ஸோ அவன் ஏஜுக்கு கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். உடனே ஓஹோ அவ்வளோ பெரியவரா, நீங்கள் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க போல் அவருக்காக, இவ்வளோ தூரம்லாம் வந்திருக்கீங்க அதுவும் இந்த ஏஜில் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. இப்படி தான் எனக்கு மிஸ்டர் சாவை தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் அகைன் அவரை மீட் பண்ணேன். அப்போ வந்து ஜும்ஜா இறந்த டைமு ரொம்ப ஃபீல் பண்ணார் என்கிட்ட வந்துட்டு. என் பேரை வந்து யார்கிட்டையும் பேச மாட்டேன், ரொம்ப தனிமையில் இருக்கான், ஏன்னா அவனை வளர்த்த ஜும்ஜா வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு வர சொன்னார். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்து அவர் ரிக்வெஸ்ட்டே பண்ணார், உங்கள் பையனுக்கும் ஓடிசி, ஸோ கண்டிப்பாக நீங்கள் என் ஜங்கை வந்து நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஸோ நீங்களே அவன் கூட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்டார். அதனால தான் நான் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் உங்கள் கூடயே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நீங்களே இந்த கம்பெனியில் இல்லைனா நான் மட்டும் எதுக்கு இருக்கணும், ஸோ என்னோட வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, நானும் கிளம்புறேன். நான் ஆல்ரெடி வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை நான் பாஸ் பண்ணிட்டேன், ஸோ நான் கிளம்புறேன் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இவனுக்கு செம்ம ஷாக்காக இருக்கும். ஜங்கு அவனோட திங்ஸ்லாம் எடுத்து கிளம்புவானே, பின்னாடி ஹேங்கு தாங் லீ எல்லாம் வேற வந்துடுவாங்க. பாஸ் எங்கே பாஸ் போகிறீங்க, நீங்கள் இங்கே இல்லாமல் நாங்கள் மட்டும் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களே. உடனே ஜங்குக்கும் பயங்கர எமோஷ்னலாக போயிடும். தாங் என்னை மன்னிச்சிரு தாங், நான் தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன், ஆனால் இப்போ நானே உன்னை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது, நீ எதுவும் கவலைப்படாத, உன் கிராண்ட்மாவை நீ நல்லா பார்த்துக்கோ, எந்த ஹெல்ப்னாலும் நீ எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ண, நான் கடமைப்பட்டிருக்கேன் உனக்கு பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே ஹேங்கையும் பார்த்துட்டு, டே ஹேங், நீ சும்மா கதை தான் விட்டுட்டுருக்கேன்னு நினச்சேன்டா, ஆனால் உன் மூவிஸ்லாம் நான் பார்த்தேன், செம்மையாக நடிக்கிறேன், உன் கண்ணெல்லாம் பயங்கரமாக நடிக்குது, நீ நல்லா நடின, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே ஹேங்கும் வந்து ஏன் பாஸ் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர ஃபீல் பண்ணுவான். உடனே லீயும் பார்த்துட்டு, லீ நீ ரொம்ப சின்ன பையன்டா, ரொம்ப யங் அண்ட் ஆக்டிவாக இருக்க, இந்த ஜாபுக்கு நீ பர்ஃபெக்டான ஒரு ஆள் தெரியுமா, உங்கள்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் எப்படி பாசிட்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படியே இரு, கண்டிப்பாக நீ உன் லைஃப்பில் பெரிய அளவு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். இங்கே கட் பண்ண சின்னோட தம்பியை தான் கட்டுவாங்க. அவனை டேக் ஒன் டூ ஸ்டேடியமே பார்த்துட்டு இருப்பான், உள்ளே போகலாமா வேணாமா, ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சின்ன சொன்னதுலாம் ஞாபகம் வருமோ, இவனும் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு எல்லோரும் வேறு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ உடனே இவனும் நான் காலேஜ்லாம் போகிறதில்ல அப்படின்ட்டு வர சொல்லுவானா. உடனே எல்லாருக்கும் சமோஷாவே ஆகிடும். உடனே உங்கள் அப்பா, ஏன்டா மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, டேக் ஒன்னும் பண்ண மாட்டேன், காலேஜுக்கும் போக மாட்டேன், அப்போ ஃப்யூச்சரில் நீ சோருக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரான். உடனே சாயும் வேறு பயங்கர டென்ஷன் ஆகிடுவான். டே என்னடா சொல்கிறேன், இந்த வயசில் உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருதுலாம் ரொம்ப சகஜம்தான், ஒரு சின்ன ஃபெயிலியர் கூட தாங்காத வயசு தான் உனக்கு, எனக்கு புரியுது, ஆனால் ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ வேலைக்கு போக மாட்டே, படிக்க மாட்டே, எதுவுமே பண்ணாமல் நீ என்ன பண்ண போகிற, ரொம்ப கஷ்டப்படுவோட ஃப்யூச்சரில், ஒன்ஸ் விட்டுட்டேன்னா திருப்பி வராது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு அட்வைஸ் பண்ணிருப்பான். ஏன் இப்போ எல்லோரும் கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் காலேஜ் போக மாட்டேன்னு சொன்னேன் தான், அதுக்கு நான் என்ன டேக் ஒன் பண்ண மாட்டேன் நான் சொன்னேன், நான் டேக் ஒன்ட்டை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. என்னது நீ கண்டினியூ பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், சின்ன சொன்னதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன், இதுக்கப்புறம் என்னை ரிஜெக்ட் பண்ணுறவங்களாம் நான் என் ஃபைட்டை வச்சு தான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வேறு பேசுவான். உடனே சின்னக்கெல்லாம் பயங்கர ஹாப்பியாக போயிடும். டே இப்போ தான்டா நீ நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களாம். ஆமாம் கரெக்டு தான், பின்ன எவ்வளோ நாள் தான் நானும் கோழையாகவே இருக்குது, நீ சொன்னதும் கரெக்டு தான், அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நான் இந்த டிசிஷன் எடுத்தேன், எப்படி சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவான். உடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். ஜூவையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இந்தா கையில் புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடியை வேறு கொடுத்துருவான். நான் நெக்ஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்குற வரைக்கும் எனக்காக இந்த கொடியை வச்சுக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வேறு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துருவான். ஒரே ஒரு அக்குட அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. அவளும் அக் பண்ணுவான். உடனே அவளை தூக்கி சுற்ற ஆரம்பிச்சிருவான். இங்கே அப்படியே கட் பண்ணால் ஜங்கை தான் கட்டுவாங்க. ஜங்கும் சின்ன கொடுத்த ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு அந்த கடையும் தேடி வந்துடுவான். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பானா. உடனே ஒரு சின்ன பையனும் வந்துடுவான். யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு குனிஞ்சு பார்ப்பானே. டி நீ அந்த பல்லு விழுந்த பையன் தானே, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. உடனே அந்த பையனும் ஆமாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. என் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வேறு நின்றுட்டு இருப்பானா. ஓஹோ விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவான். சரி ஓகே நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஜங்கு கேட்பானே. இதுவா, இது ஒன் மோர் சான்ஸ் கார்டு, நீங்கள் செம்ம லக்கி அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. என்னது ஒன் மோர் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கும் ஷாக்கில் உட்காந்துட்டு இருப்பான். உடனே அந்த குட்டி பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு கூப்பிடுவாங்களாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து ஓடிடுவான். இங்கே கட் பண்ணால் சாயும் சாவை தான் பார்க்க வந்திருப்பான். நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேறு சா கேட்பாரு. டாக்டர் கிம் தான் என்ன அமிச்சார், நீங்கள் கேன்சர் பேஷண்ட் வேறு, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, டேப்லெட்ஸ் எடுத்துக்க மாட்டீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டீங்கன்னு சொன்னார், அதனால தான் உங்களை ட்ரீட் பண்ண வந்தேன் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. நான் அவர்கிட்ட பெயின் கில்லர் தான் கேட்டேன், உன்னை
என்ன அனுப்ப சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவார். ஆமாம் அன்றைக்கி என்ன பிளாக்மெயிலாம் பண்ண எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் மீடியா கிட்டலாம் சொல்லிவிடுவேன், ஏன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. ஆமாம் அது இப்போ நான் சொன்னால் மட்டும் என்ன யூஸ், நீங்கள் திருந்திட போகிறீங்களா எல்லாமே மாறிட போதா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஆமாம் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், உனக்கு சின்ன எப்படி தெரியும், உனக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம், நீயும் அந்த பாதிக்கப்பட்டவனில் ஒருத்தனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. நான் பாதிக்கப்பட்டவன்லாம் ஒன்றும் கிடையாது, நானும் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காரணமானவன் தான் அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாராம். ஆமாம் நானும் உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தேன் தான், அன்றைக்கி சின்ன வந்து கதறி அழுது வந்து என்னால் இன்னும் மறக்க முடியல. அவங்க அம்மா அப்போ இறந்தப்போ நானும் அங்கே தான் இருந்தேன், அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல. அதனால தான் நான் அவளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னே முடிவு பண்ணேன். நான் பண்ண தப்புக்கு நான் பிராயச்சித்தம் தேடிட்டேன், ஆனால் நீங்கள் பண்ண தப்புக்கு ஒன்றும் தேடாமே இருக்கீங்க. உங்களோட நேரமே முடிய போகுது, இதுக்கு மேலே நீங்கள் மனுஷனாக மாறலன்னா வேறு எந்த ஒரு யூஸுமே கிடையாது அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே இவருக்கும் வேற கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருமா, இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவான். சாயம் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். வீட்டுக்கு வெளில வர ஜங்க நின்றுட்டு இருப்பான். ஜங்கை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுவான். நீங்கள் என்ன பண்ணுற, சின்ன பக்கம் வந்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. நான் சின்னலாம் ஒன்றும் பார்க்க வரல, நான் உன்னை தான் பார்க்க வந்தேன், உங்ககிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு அகைன் பர்சனல் ஃபிசிஷியன் வேணும், என்னோட டிஸார்டரை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. உடனே சாயம் வர சரின்ற மாதிரியே தலையாட்டிட்டு நின்றுட்டு இருப்பான். சின்னோட தம்பியும் நல்லா பொழந்துட்டு தூங்கிட்டு இருப்பானா. டே என்ன டைம் ஆகுது இன்னும் தூங்கிட்டு இருக்க மாதிரியே ஏஞ்சிட்றா அப்படின்ட்டு வர சொல்லுவானா. அவன் ஏஞ்சிக்கவே மாட்டான். உடனே போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிருவா. ஏஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வர மிதிக்க ஆரம்பிச்சிருவா. இடத்த எப்படி வச்சிருக்கான் பாரு, நல்லா குப்பை தொட்டி மாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் மேலே இருக்க லெட்டரையும் எடுத்துருவா. என்னது லவ் லெட்டரா, இந்த மூஞ்சி லவ் லெட்டர்லாம் எழுதுதா யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர பார்ப்பாலாம். உடனே ஜூன் இருக்கும். என்னது என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த நாய் லவ் லெட்டர்லாம் எழுதுதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேற பயங்கர டென்ஷனாக வேற படிச்சுட்டு இருப்பாலாம். உடனே என்னோட பர்சனலாம் எதுக்கு நீ எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவானே. உடனே சின்னக்கும் செம்ம கடுப்பாடு, ஏன்டா அக்காவோட ஃப்ரெண்டையே உஷார் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொழக்க வேற ஆரம்பிச்சிருவா. ஐயோ சைத்தன் ஆரம்பிச்சிடுச்சு, ராட்சசி என்னை பிச்சு போட்டுருவா போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் குடுகுடுன்னு ஓடி போய் பாத்ரூமை கதவு சாத்தியமா. ஏன்டா உள்ளே போய் நான் அவளுக்கு கால் பண்ணி பேச போறியா, மரியாதை வெளில வாடா அப்படின்னு சொல்லிட்டு வர கத்திட்டு இருப்பாலாம். அப்பன்னு பார்த்து சாயம் வந்துருவானா. சின்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு வர கூப்பிடுவான். இங்கே கட் பண்ணால் ஜங்கை தான் கட்டுவாங்க. ஜங்க வீட்டையே காலி பண்ணிவிட்டு யூஎஸ்க்கு வேறு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பானா. ஒவ்வொரு இடத்த பார்க்கும்போது சின்னோட ஞாபகம் தான் வரும். சின்ன இங்கே தானே ஃபஸ்ட் டைம் நம்மளை ஹக் பண்ணா, இங்கே தானே ஃபஸ்ட் டைம் நம்ம கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்த பார்க்கும்போது அவனுக்கு ஒவ்வொரு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அவனை எங்கே திரும்பினாலும் சின்ன இருக்கிற மாதிரியே வேற தோணிக்கிட்டு இருக்குமா. ஜங்குக்கும் அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே வராது. பயங்கர ஃபீலிங்ஸில் அப்படியே நின்றுட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் சாயை தான் கட்டுவாங்க. சாயம் வேற ஜங்கு இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்ட்டு வேற ஒரு கிஃப்ட் கொடுப்பான். என்னது இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற சின்ன கேட்பாளே. ஆமாம் அவன் யூஎஸ் போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானா. உடனே இவளுக்கும் செம்ம ஷாக். என்னது யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. ஆமாம் தயவுசெய்து அவங்ககிட்ட போய் பேசு அப்படின்ட்டு வேற சாய் சொல்லுவானே. இல்லை அவர் போகிறதே நல்லது தான், அதுதான் அவருக்கும் நல்லது எனக்கும் நல்லது, நான் அவர்கிட்ட ஆல்ரெடி குட் பை சொல்லிட்டேன் அப்படின்ட்டு வேற சின்ன சொல்லுவாளே. சாய்க்குனா செம்ம ஷாக்காக போயிடும். சாவம் வேற காரில் வந்துட்டு இருப்பாராம். உடனே அவங்க செக்ரட்டரியும் பாஸ் தெரியாமல் இந்த ரூட்டில் வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க பாஸ், வேறு வழி தெரியல எனக்கு அப்படின்னு வேற சொல்லுவார். அது என்ன ரூட்ரா அப்படின்னு சொல்லிட்டு வர இவரும் பார்ப்பாரு. அங்கே தான் அந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கும், இவருக்கு அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட்டும் நடந்திருக்கும். அங்கே இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஜங்கு சொன்னது தான் ஞாபகம் வரும். சின்னலாம் வேற பயங்கரமாக பேசியிருப்பாள் இவரை, அதெல்லாம் வேற இவர் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். உடனே வேற காரை நீங்கள் அப்படியே திருப்புங்க அப்படின்ட்டு வேற சொல்வார். இவங்களும் வேற சரி ஓகே பாஸ் அப்படின்ட்டு வேற காரையும் திருப்பிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் சின்னதாக கட்டுவாங்க. சின்ன வேற அந்த செயினையே பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளாம். வெளில யாரும் வராமல் இருக்கும். யாருன்னு போய் இப்போ வேற பார்ப்பாளே. வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாராம். உடனே கில்லும் எதுக்கு இங்கே வந்தீங்க, இன்னும் என்ன வேணும் எங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. இல்லை நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன், ஆனால் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில, எனக்கு வார்த்தையே வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இரும்ப ஆரம்பிச்சிருவாரு. உடனே கில்லும் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைப்பாரா. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற உங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன், இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற ஏஞ்சி நின்று மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. கில்லுக்கிட்ட கேட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு சின்னக்கிட்டையும் சின்னோட தம்பிக்கிட்டையும் வேற கேட்க ஆரம்பிச்சிருவாரு. ரெண்டு பேருமே வேற பயங்கர ஃபீலிங்ஸில் அழ ஆரம்பிச்சிருவாங்களாம். உடனே சாவும் இது ரொம்ப லேட்டு தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரில, என்ன பண்ணணும்னு தெரியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. உடனே கில்லும் வேற மன்னிப்பு கேட்டிங்களா, தயவுசெய்து இங்கேருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கில்லும் வேற உள்ளே போயிடுவார். சாவும் பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக வெளில வருவாராம். இப்போ அவங்களுக்கு சாரி கேட்க இவ்வளோ வருஷம் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்லுவா. அதேமாதிரி எங்களுக்கும் மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ட்டு வர சொல்லிட்டு இவ்வளோ வர நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர உள்ளே போவாளே. ஒரு நிமிஷம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னது தான்மா கரெக்டு, நான் இப்போ தான் மனுஷனாக உணர்றேன், என்னோட தப்பு என்னன்னு இப்போ தான் எனக்கே தெரியுது, நீ சொன்னது கரெக்டு தான், இப்போ தான் நான் வலியும் வேதனையும் மொத்தமாக அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். இவனும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வீட்டுக்குள்ளே போயிடுவா. சின்ன ரூமுக்குள்ளே போய் பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். உடனே அந்த செயினையும் எடுத்து பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ சொன்னது தான் இவங்களுக்கு ஞாபகம் வரும். சாவும் வேறு மன்னிப்பு கேட்டிருப்பாரு. உன்னையும் ஜங்கையும் நான் பிரிச்சிடுமா, என்னை மன்னிச்சிருமா அப்படின்ட்டு வர சொல்லியிருப்பாராம். உடனே இவ்வளோ அந்த செயினை எடுத்துகிட்டு ஜங்கை நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு வேற கிளம்பிடுவா. ஜங்க வேற பயங்கர ஃபீலிங்ஸில் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு இருப்பான். யூஎஸ் போயே ஆகணுமா, சின்ன வந்து நம்மளை தடுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருப்பான். உடனே சின்ன அங்கே வந்துருவா. ஜங் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி வேற தேடிட்டு இருப்பானா. சின்ன வரா மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேற ஆகிடுச்சு, நம்ம போர்டிங்கு போயிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு போர்டிங்க்கு போயிடுவான். உடனே சின்ன வேறு ஜங் நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, நான் உங்களை எந்த இடத்துலலாம் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி வேறு பார்த்துக்கிட்டே இருப்பான். எங்கேயும் வேறு ஜங் இருக்கவே மாட்டான். உடனே இவனும் வேறு போர்டிங்கில் போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு போர்டிங்கில் வந்து பார்ப்பாரு. அங்கேயும் இருக்க மாட்டான். அவன் கிளம்பிட்டு இருப்பான். சரி நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேறு அப்படியே அங்கே சில மாதிரி நின்று கதறி கதறி ஆட ஆரம்பிச்சிருவா. இங்கே கட் பண்ணால் சாவை தான் காட்டுவாங்க. உடனே சாவும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முழு பொறுப்பு ஒரு சேர்மனாக நான் தான் இதை ஏற்றுக்கணும். அதேமாதிரி நானே இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன். இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்குறேன். அதே சமயம் இந்த தப்புக்கு பிராயச்சித்தமாக இந்த சேர்மன் பதவியை வந்து நான் ராஜினாமா பண்ணுறேன். அதே மாதிரி என்னோடய சொத்தை வந்து எல்லாத்தையும் வந்து நான் சொசைட்டிக்கே எழுதி வைக்கிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். அப்படியே கொஞ்சம் மாதமாக ஓடிடும். சின்ன வேறு பயங்கர ஃபீலிங்ஸில் அவங்க அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட நினைவு நாள் அன்றைக்கி அந்த மெமோரியலுக்கு போயிட்டு இருப்பா. அங்கே பார்த்தா க்ளீனிங் சாரீஸ் இருப்பானுங்க. டேய் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோம், க்ளீன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அங்கே சொல்லுவானே. அது தெரியுது, உங்களை யாரா இங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். ஒன்றும் இல்லை ஜங்கு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு தாங்க சொல்லுவான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலே. ஆமாம் அவர் யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இங்கே வருஷம் இந்த நாள் வந்து நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவரே வந்து எங்கள் கூட கொஞ்ச நாளும் க்ளீன் பண்ணிட்டும் இருந்தாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவான். உடனே இவ்வளோ வேறு பயங்கர ஃபீலிங்ஸில் உள்ளே போவாளே, அவர் எப்படிலாம் க்ளீன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளே தன்னை இமேஜின் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவா. அப்போ தான் இவளே ரியலைஸ் பண்ணுவான், இன்னும் நம்ம ஜங்கை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே வந்து 2 வருஷம் வேறு ஓடிடுமா. ஏர்போர்ட்டை தான் காட்டுவாங்க. அங்கே வேறு ஒரு குடிகாரன் வந்து பயங்கர போதையில் அப்படியே வேறு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு வேறு வந்துக்கிட்டே இருப்பானா. எல்லாரும் வேறு அவனை பார்த்தோன்னே பயங்கரமாக பயந்து வேறு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குடிகாரனும் சும்மா ஒரு இடத்துல இல்லாமல் ஓடி வேறு பயமுறுத்திட்டு இருப்பான் எல்லாரையும். திடீர்னு ஒருத்தவங்க மேலே மோதி அப்படியே கீழே விழுந்துருவான். ஏய் யாரா என்னை தள்ளி விடுது அப்படின்னு சொல்லிட்டு வேறு நிமிர்ந்து பார்ப்பானே. பார்த்தா நம்ம ஜங்குக்கும் அந்த ஓடி செய்யலாம் ஓரளவுக்கு சரியாயிட்டு இருக்கும் போல. அந்த குடிகாரனும் நல்லா குடிச்சிட்டு குழன்னு இருப்பானா. ஜங்கை வேறு அந்த பாட்டிலை பிடிங்கிட்டு அவனை அப்படியே தூக்கி நிற்க வச்சிருவான். ஏன் இப்படிலாம் பப்ளிக் பிளேஸில் நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா, இங்கே எத்தனை லேடிஸ் இருக்காங்க, டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க, குழந்தைங்கலாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்தா கெட்டு போய்டும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்டா யார்கிட்ட அட்வைஸ் பண்ணுறோம், அட்வைஸ்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, என் பாட்டில் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிகாரனும் பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேறு பட்டுன்னு பிடிச்சிருவான். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முடியெல்லாம் வேறு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருப்பான். இங்கே பாருங்கள் உங்கள் ஃபேஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா, நீங்கள் பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, குடிச்சு ஏன் கெடுத்துக்கிறீங்க, நீங்கள் இதுக்கப்புறம் குடிக்கவே கூடாது, நான் உங்கள் பாட்டில் நானே குப்பையில் தூக்கி போட்டுடுறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பாட்டில் குப்பையில் தூக்கி போட்டு அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணுவான். ஜங்கும் பயங்கர பாசிட்டிவாக வேறு பேசுவானா. அவங்க அம்மா கிட்ட வேறு, அம்மா நானே வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் வச்சுருவோம். இந்த 2 வருஷத்தில் பல விஷயம் மாறி இருக்கும்ல. அதில் நம்ம சின்னோட வாழ்க்கையும் ஒன்று. சின்னுக்கும் வேறு அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கே கிடச்சிருக்கும். சின்ன வேறு பயங்கர ஜாலியாக வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாள். அவள் வேறு ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாளாம். பயங்கர என்ஜாய் பண்ணி வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அன்றைக்கி வேறு சேலரி டேவான். இவ்வளோ சேலரிலாம் வாங்கிட்டு அவங்க அப்பா கால் பண்ணுறோம், அப்பா இன்றைக்கி என் சேலரி டே, ஸோ கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி நைட்டு பார்ட்டி பண்ணலாம், உனக்கு என்ன வேணும் சொல்லு, தம்பி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக வேறு பேசிகிட்டு இருப்பா. இவ்வளோ வேறு காரில் போனால் நம்ம ஜங்கும் பார்த்துருவானா. சின்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர ஷாக்கில் அப்படியே போயிட்டு இருப்பான். உடனே சின்ன வேறு ஐஸ் கட்டி இல்லை அப்படியே கால் வழிக்கு வேறு ஸ்லிப் ஆகிடுவாங்களாம். ஸ்லிப் ஆன உடனே நம்ம ஜங்கு வந்து அப்படியே கேட்ச் பண்ணுருவான். யார் இது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே கேஷுவலாக திரும்புவாள். ஜங்கை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கில் அப்படியே வாயடிச்சு போய் நின்றுவா. உடனே ஜங்கும், என்ன சின்ன எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இன்னும் ஜங்கை பார்த்த ஷாக்கில் அப்படியே உறைஞ்சி போய் வேறு நின்றுட்டு இருப்பா. 2 பேரும் வேறு அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் போய் பேசலாம்னு சொல்லிட்டு வேறு உட்காந்துட்டு இருப்பாங்க. 2 பேருக்கும் என்ன பேசுறதுனே தெரியாதா, அமைதியாக வேறு உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே 2 பேரும் வேறு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்க. உடனே சின்ன, நீங்கள் எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். இதோ இப்போ தான் ஏர்போர்ட்லேருந்தே வீட்டுக்கு போகிறேன், உன்னை பார்த்தேன், காரை விட்டு இறங்கிட்டேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். இவன் டீ குடிக்கிறத பார்த்தோன்னே இவ்வளோ வந்து பயங்கர ஷாக் ஆகிடுவா. என்ன டீலாம் குடிக்கிறீங்க, உங்களுக்கு டிஸார்டர் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். ஆமாம், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, அதெல்லாம் நினச்சா இப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது, நான் ஏன் இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பயந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ட்டு வேறு இவனும் சொல்லுவான். உடனே சின்ன வேறு, நீங்கள் இப்படி இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு வழியாக உங்களுக்கும் அந்த டிஸார்டர் சரியாயிடுச்சு, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படியே இருங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். உடனே இவனும் வேறு, நீ இன்னும் மாறவே இல்லை சின்ன அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். உடனே ஜங்கோ, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நீ ஸ்டைல் வைஸ் நல்லா மாறி இருக்குதான், பட் இருந்தாலும் எனக்கு நீ பழைய சின்ன மாதிரி தான் தெரியுற அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வேறு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. உடனே ஜங்கோ வேறு, என்னை மன்னிச்சிரு சின்ன அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். ஆமாம், நான் இதை வந்து யூஸ் போகிறதுக்கு முன்னாடியே கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு சான்ஸே கிடைக்கல, எல்லாம் பிரச்சனையும் என்னால் தானே நீயும் உன் ஃபேமிலி இவ்வளோ சஃபர் ஆனீங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. அதுதான் பாஸ்ட் ஆச்சு, ஏன் இப்போ இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கடந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்த்ததுக்கு அதுக்கு நீங்கள் ரீசனே கிடையாது, அதனால் நீங்கள் எதுவும் கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவோம். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது, இது யூஸ்லெஸ் தான், இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கிளம்ப பார்ப்பாளே. ஒரு நிமிஷம் நெல்லுச்சின்னு அப்படின்னு வேறு சொல்லுவோன்னா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. உடனே அவன் பாக்கெட்லேருந்து அவன் ஃபஸ்ட் டைம் கிஃப்ட் கொடுத்துருப்பாள், அதில் ஒரு டோக்கனாக வச்சுருப்பான், அதை வேறு கொடுத்துட்டு, இது ஞாபகம் இருக்கா உனக்கு, எனக்கு ஒன் மோர் சான்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இவ்வளோ பயங்கர ஷாக் ஆகிடுவா. இவர் இன்னும் நம்மளை
மறக்கவே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த டோக்கனையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவா. வீட்டுக்கு போயிட்டு உள்ளே போகாமல் வெளியே வேற உட்காந்து அந்த டோக்கனை பார்த்து யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து சாயும் வந்துருவான். ச்சீ நீங்கள் என்ன பண்ணுற, வா உள்ளே போகலாம், செம்மையாக குளிருதுல அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே அவள் கையில் இருக்க டோக்கனையும் பார்த்துட்டு இந்த டோக்கன் ஒன்றுமா விற்கிறாங்க, சரி ஓகே இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. உடனே இவ்வளோ வர நான் ஜங்கா பார்த்தேன், அவர் திருப்பி கொரியா வந்துட்டார் அப்படின்ட்டு வர சொல்லுவா. உடனே சாயம் வர ஓ அப்படியா, செம்ம நியூஸ் ப்ரோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பயங்கரமாக சமாளிச்சுட்டு இருப்பான். ஜங்க வர அவங்க அம்மா பார்க்க அவங்க கடைக்கு வந்திருப்பாங்களா. இவனை பார்த்த உடனே அவங்க அம்மாவை பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாங்க. போகும்போது தான் என்கிட்ட சொல்லாமல் போனால், அட்லீஸ்ட் வரும்போது தான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே எங்கேயும் கிம்மியும் பார்த்தோன்னே நீங்கள் 2 பேருமே இங்கே தான் இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்துல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே எங்கே வர நீ யூஸ் போயிட்டு ரொம்ப மாறிட்டு ஜங், உன்னை விட இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லுவாராம். முக்கியமாக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், என் அம்மா வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க நான் இல்லாதப்போ, நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவானா. உடனே அவருக்கு செம்ம ஹாப்பியாக போயிடும். நீங்கள் கேட்டிங்களா அவன் என்ன சொன்னான்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவாராம். உடனே வேறு அவங்க அம்மாவும் ஏன் இப்போ குழந்த மாதிரி அழுகுற, என்ன சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவரும் கையை பிடிச்சிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாராம். உடனே ஜங்கம் என் கையை பிடிக்காதீங்க, இவங்க கையை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வேறு சேர்த்து வச்சிருவான். கலக்கிறீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம வேறு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவார். இங்கே கட் பண்ணால் ஜங்கு வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு தான் போவான் அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஒரு குட்டி பையன் வந்துட்டு நீங்கள் வந்து பேர்டோட கக்கா மேலே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ட்டு வர சொல்லுவானா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கீழே குனிஞ்சு பார்ப்பானே. உடனே வேறு அந்த கல்லில் வேறு தொடச்சிக்கிட்டே இருப்பானா. ஆமாம் யாரா நீ எப்படி இந்த வீட்டிலேருந்து வெளில வர அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. நீங்கள் ஒருத்தரை வந்து யாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணுன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனும் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். உடனே வேறு வானம் வெளில வந்துடுவாங்களாம். வான் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. பாஸ் நான் உங்கள் தாத்தா வந்து வீக்கெண்ட்லலாம் பார்க்க வருவேன், ஏன்னா அவர் ரொம்ப தனியாக தான் இருக்கார், யாரும் அவரை பார்த்துக்கவே மாட்றாங்க, ஸோ அதனால் வீக்கெண்டில் வந்து நான் என் பையனோட வந்துடுவேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். அது உங்கள் பையனா, ரொம்ப வளர்ந்துட்டான், முன்னாடி ரொம்ப குட்டி பையனாக இருந்தால் இப்போ ரொம்ப வளர்ந்துட்டான் அப்படின்ட்டு வேறு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆமாம் என் தாத்தா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. உடனே அவரா உள்ளே தான் இருக்கார், போய் மீட் பண்ணுங்க அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. இவரும் வேறு சரி நான் மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேறு அவங்க தாத்தாவை தேடி உள்ளே போயிடுவான். சாவோட செக்ரட்டரியும் வேறு சாவை வாக்கிங் கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாராம். பாஸ் எவ்வளோ நேரம் தான் வெளியவே இருக்க போகிறீங்க, ரொம்ப நேரமாக நீங்கள் வெளில தான் இருக்கீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கூப்பிடுவார். ஏன் உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வெளியவே இருக்கலாம், இந்த செடிங்கெல்லாம் பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு வேறு இவ்வளோ அப்படியே பேசிகிட்டு இருப்பார். உடனே அப்பன்னு பார்த்து ஜங்கம் வந்துடுவானா. ஜங்கை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுவார். என்னோட பேரை வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக வேறு கத்த ஆரம்பிச்சிருவார். உடனே 2 பேரும் வேறு தனியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே சாவும் அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருவார். ஜங்கும் அமைதியாக கேட்க ஆரம்பிச்சிருவான். சாவும் ஜங் உனக்கு தெரியுமா, பெரியவங்களாம் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம நிறைவாக ஃபீல் பண்ணோன்னா நம்ம மனசை நம்ம எம்டியாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் இப்போ நம்புகிறேன்டா அப்படின்ட்டு வேறு சொல்வார். என் வாழ்க்கையில் நான் இந்த 2 வருஷம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், இப்போ நானே ஒரு புது மனுஷனாக ஃபீல் பண்ணுறேன், நீ என்னை பார்க்க வரவே மாட்டியோன்னு சொல்லிட்டு ஏங்கி எப்படி தரமாக தவிச்சேன், ஆனால் கடைசியாக நீ வந்துட்ட, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் என் சொத்தெல்லாம் வேறு சொசைட்டிக்கு தான் எழுதி வச்சுட்டேன் அப்படின்ட்டு வேறு சொல்வார். நானும் கேள்விப்பட்டேன் தாத்தா, நீங்கள் உங்கள் சொத்தெல்லாம் வந்து சொசைட்டிக்கு கொடுத்துட்டீங்க, அதேமாதிரி உங்கள் பிஸ்னஸையும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் வச்சு தான் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு வழியாக நீங்கள் மாறிட்டீங்க, இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு ஆறுதல் சொல்லிட்டு இருப்போம். இதுக்கு மேலே எனக்கு வேறு என்னடா வேணும், என்னோடய கிராண்ட்சன் நீ என் கூட இருக்க, இதுக்கப்புறம் நான் செத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ட்டு வேறு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க வேறு பயங்கரமாக ஆறுதல் சொல்லிட்டு இருப்போம். சின்ன வேறு ஆஃபீஸில் சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாலாம். அப்பன்னு பார்த்து ஜங்க வேறு மெசேஜ் அனுப்பிடுவான். அந்த மெசேஜை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயங்கர கண்ட்ரோலில் பிஸியாக வேலை பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாள். இருந்தாலும் சரி ஓகே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜையும் வேறு எடுத்து பார்த்துருவாலாம். இன்றைக்கி ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருப்போம். இவ்வளோ வேறு அதை இக்னோர் பண்ணிட்டு கம்முன்னு வேறு உட்காந்துட்டு இருப்பாள். அங்கே வேறு ஒரே சத்தமாக இருக்கும், இவன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, இவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எல்லா பொண்ணுங்களும் வேறு பேசிகிட்டு இருக்கும். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் பார்ப்பாள். வெளில வேறு ஜங்கு கண்ணாடியில் வேறு தொடச்சிக்கிட்டு இருப்பான், அப்படியே கயிறு கட்டி தொங்கிட்டு. ஐயோ இவர் இங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சின்ன வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவாச்சு. நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வேறு கை காமிச்சினே இருப்பானா. இவன் யார் கை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் வேறு அப்படியே திரும்பி பார்க்குமே. இவளுக்கு வேறு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குமா, ஐயோ என் மானத்தை வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு நின்றுட்டு இருப்பா. உடனே இவனும் கண்ணாடியில் ஆட்டின் போட ஆரம்பிச்சிருவான். இவன் பாருடி ஆட்டின்லாம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே வேறு கயிறு ஸ்லிப்பை அப்படியே விடுற மாதிரி தொங்க ஆரம்பிச்சிருவானா. சின்னலாம் பயங்கர ஷாக் ஆகிடுவா. உடனே கீழே ஓடி போய் பாஸ் உங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்க தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ்வளோ சமாளிப்பாள். இல்லை நீ என்ன பார்க்க தான் வந்தேன், நான் விழுந்துட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல இந்த அக்கறை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இன்னும் பழைய சின்ன மாதிரி இருக்கியா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே சின்ன வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. சும்மா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை, நீ என் மெசேஜை பார்த்தியா, ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வெளில போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. நான் ஈவினிங் ஃப்ரீலாம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு வேறு சொல்லுவா. ஓ அப்படியா,
அப்படியா வேலை தான் முக்கியம், பரவாயில்ல நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீயும் பார்க்குறல எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீயும் உன் வேலையை பாரு நானும் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவான். இவ்வளோ வேற ஐயோ இவர் என்ன கேட்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ்வளோ அப்படியே ஷாக்கில் நின்றுட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நாளையோட சீரிஸும் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன சீரிஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு கிளைமேக்ஸில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.